have studied introduction to sets and set notation. In that we have seen what is sets, for examples for the sets, and how to write the set notation. You know now? Set notation எப்படி எழுதுறது, செட்ஸ்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, எலிமெண்ட்ஸ்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு வே இருக்கு, செட் எழுதுறதுக்கான வே இருக்கு. என்னது? எலிமெண்ட்ஸா ஒன் பை ஒன்னா ஈச் ஒன்ஸ் வர மாதிரி எழுதணும். செப்பரேட் பண்ணியிருக்கணும் கமாஸால. வித்தின் கர்லி பிராக்கெட் நாம அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். கேன் யூ ரிமெம்பர்? Yes, teacher. Okay. Questions எல்லாம் send பண்ணிருந்தீங்க. Good. And now we are going to study number of elements in a set. என்னது set? இன்னைக்கு தான் பார்க்க போறோம். Can you see the board? Okay. Number of elements in a set. For an example, ஒரு செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து எத்தனை, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை, அதான் பார்க்க போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to டிஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க, odd numbers between 0 and 10. Odd numbers between 0 and 10. The description. Who can tell the elements? 1, Yeah, 1. Come on. 3. comma 5, 5. comma 7, 7. 9. 9. Can we write 10? No, because the even number. Okay, closing the bracket. So 1, 3, 5, 7, 9 are the elements of set A. Okay, then what's the number of element A? Sorry, what is the number of element in the set of A? 5. 5. Here 1, 2, 3, 4, 5 elements. So we can mention it number of elements in the set A. 5. Okay, no? Okay, teacher. Yeah, நம்ம நோட் பண்ணுவோம். இப்படி இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை நோட் பண்ண போறோம், டினோட் பண்ண போறோம். A என்றது செட். என்ன இது B ஆ இருந்துச்சுன்னா அந்த bracket within bracket B போடும். ஓகே, நம்பர் ஆஃப் என்றதுக்காக சிம்பிள் n வந்து அதுக்கு முன்னால போடும். இதுதான் அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட் நோட்டேஷன். இப்படிதான் டினோட் பண்ண போறோம். இஸ் ஈக்குவல் டு இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம கவுண்ட் பண்ணி இங்க போட போறோம். இங்க லாஸ்டா 9 இருக்கு, சோ இங்க வந்து 9 போடுறது இல்ல. ரைட், இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது செப்பரேட்டா நம்ம கவுண்ட் பண்ணி அதை தான் போடணும். ஓகே, டக்குனு பார்க்கும்போது இங்க 9 இருக்கு, சோ நிறைய பேர் 9 போட்டுறது. Be careful. Number of element in the set A is equal to 5. Okay, I am telling now another example. Even number between 0 and 10. Even number between 0 and 10. Who can tell? 2, 4, 6, 8. 8. 2, 4, 6, 8. 10 வருமா?
denote பண்ணும்போது என்ன? No. No. Because between 0 and 10. So 6, 8, 10. டீச்சர் உங்களோட வாய்ஸ் அடிக்கடி போயிட்டு வருது. 8. even numbers between 0 and 10. இதுலவா 0 and 10 between 0 and 10 சொன்னதால 10 வந்து வராது, நோட் பண்ண மாட்டோம். 10 even நம்பரா இருந்தால் கூட we can't note that because they are asking between 0 and 10. so 0க்கும் 10க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். 0வையும் 10ஐயும் இன்க்ளூட் பண்ணி கொடுக்க கூடாது. ரைட்? between 0 and 10. from இப்படி கேட்கலாம், ஈவன் நம்பர் from 0 to 1, sorry 0 to 10 இப்படி கேட்டிருந்தா we can mention 10 also because they are asking from 0 to 10. that means 0 1 2 3 4 till 10. okay, from 0 to 10 அப்படினா இருந்தா அங்க 10ஐயோ 0வையோ இன்க்ளூட் பண்ணலாம். we can include 0 and 10. between என்ற ஒரு விஷயம் சொல்லிருந்தா we can't include the 0 and 10. first numberம் last number add பண்ண கூடாது, include பண்ண கூடாது. can you understand? okay, so இங்க from 0 to 10 சொல்லல, even numbers between 0 and 10 சொல்றாங்க. so 10 நம்ம denote பண்ண கூடாது. answers வரப்போது 2 4 6 8. right? so the number of set, இது b நம்ம எடுப்போம், இது b ன்னு எடுப்போம், b. now number of elements in the set of b. how many numbers? how many elements? 1 2 3 4. so 4. number of elements in the set b is equal to 4. can you understand? Yes, teacher. b Yes, has 4 teacher. elements. b has 4 elements. this notation, number of elements in the set b is equal to 4. we can denote this like this. okay, no? இப்படிதான் நம்ம நோட் பண்ண போறோம். another example. நான் ஒரு எக்ஸசைஸ் தந்திருந்தேன் yesterday, null set பத்தி. ட்ரை பண்ணி பாத்தீங்களா? did you try? No, teacher. ஓகே, அந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருந்தா பெட்டர். எனக்கு null set படிச்சுட்டு நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியால தான் வந்தது. ஓகே, now let's move to the null set. second one. what is null set? what is null set? a set which has no elements is called null set. no எந்த எலிமெண்ட்ஸுமே இருக்காது, like that. செட்ல Here. எலிமெண்ட் இல்லாட்டி அது வந்து yeah, very good. For an example, I think you all have written whole number between 1 and 2. 1 and 2. whole number between 1 and 2. 1க்கும் 2க்கும் இடையில உள்ள whole number. whole number means what? whole number means அந்த நம்பர்ஸ் வந்து டெசிமல்ல இருக்காம டோட்டலா இருக்கணும், முழு எண்ணா இருக்கணும். அதான் என்ன சொல்றது, இன்டிஜர் வந்து டோட்டலா இருக்கணும். that is called whole number. 1 2 3 4
-2, -4, -1. அது மைனஸ்ல இருந்தா என்ன, பிளஸ்ல இருந்தா என்ன, டோட்டலா இருந்தால் அது ஹோல் நம்பர் சொல்றோம். ரைட்டா? டோட்டலா இருக்கணும். 1.2, 1.2, 3.4. Is this whole number? No. 1/4, 3/7. Is this whole number? No, because இதுக்கான ஆன்சர் வந்து 0.25 வரும். இதுக்கான ஆன்சரும் ஏதோ ஒரு டெசிமல்ல வரப்போகுது. So these are not whole numbers. Whole numbers mean அது வந்து ஒரு முழுசா இருக்கணும். டெசிமல்ல இல்லாம டோட்டல் நம்பரா, டோட்டல் இன்டிஜரா இருக்கணும். That is called whole number. So 1க்கும் 2க்கும் இடையில உள்ள whole number. என்ன whole number இருக்கு 1க்கும் 2க்கும் இடையில? இதுவுமே இல்ல. There are many decimal number here. 1க்கும் 2க்கும் இடையில decimal number நிறைய. 1.1, 1.2, 1.3 like that. அப்படியே 1.7, 1.8, 1.9 and 2 வரும். அத 2 between சொன்னதால 2 தேவையில்லை. 1.1ல இருந்து கண்டினியூஸா 1.9 வரைக்கும் வருது. 1.9 வரைக்கும் வருது. These are the whole number? No. Decimal. So 1 and 2 க்கு முடியல எந்த ஒரு whole numberமே இல்ல. We know that. A equals element ஏதாவது இருக்கா? No. இதுக்குள்ள ஏதாவது எலிமெண்ட் போடுவோமா? Within curly bracket எலிமெண்ட் போடுவோமா? No. This is called null set. இத இன்னொரு சிம்பல்லையும் கொடுக்கலாம். இப்படி. ஓகே. ஒண்ணு இப்படி கொடுக்கணும் null set. ஓ இப்படி கொடுக்கலாம். இந்த சிம்பலும் null set தான் சொல்லுது. இந்த சிம்பலும் null set தான் சொல்லுது. எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்ல என்றாலும் null set தான். 0 போட்டு இப்படி cross போட்டாலும் இதுவும் null set தான். Can you understand? Yes, teacher. Okay. Now tell me, what is the number of element in the set A? What is the number of element in the set A? ஏதாவது element இருக்கா? No. No. So 0 தான் answer. Yes. Yeah. Number of elements in the set A is equal to 0. So always, இது always எப்பவுமே ஒரு null set numbers of element வந்து 0வா தான் இருக்கும். Okay, the number of elements in the null set is always 0. 0வா இருந்தால் மட்டும் தான் அது null set. ஏதாவது ஒன்னு இருந்துச்சா இருந்தா அது null set இல்ல. இப்ப x is equal to 1. Is this null set? No. Why? The number of x. Yeah, number of x. எத்தனை elements இருக்கு? Number of elements in the set x. 1. Here, I am putting 3. What is the number of elements in the set x? 1. Here also 1. இங்க 3 இருக்குறதால 3 போட்டுறது இல்ல. That is wrong. Elements எத்தனை இருக்குது? 3 number. அந்த element தான் 3. But number of element 1 தான். Okay no? Okay no? இங்க எதுவுமே இல்லன்னா meaning என்ன? Null set. Now, what is the number of element in the set x? 0. So x is null set. Here I am putting 0. X is equal to 0. And the element வந்து 0 போடுறேன். Now tell me, what is the number of set x? 1. Number of elements in the set x?
0. 1. Very good. Very good. 1. இங்க நம்ம 3 போட்டா here x is equal to b is equal to 0க்கு பெருமதி இல்ல தானே? yeah 0க்கு value இல்ல but there is an element no value இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன there is an element ஒரு எலிமெண்ட் ஒன்று இருக்குது within curly bracket there is something ஏதோ ஒன்று இருக்கு so element இருக்கு தானே இல்ல என்றால் தான் எப்பவுமே இங்க 0 வந்தால் தான் அது null set இங்க 0 இருந்தால் நமக்கு என்ன 0 இருந்தால் நமக்கு என்ன this is an element no அங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு so number of elements in the x set x is 1 so this is not a null set can you understand Yes, 0 இருந்தால் teacher. கூட அது null set இல்ல எலிமெண்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கு yeah b is equal to 3 what is the number of elements in the set b 1. 1 இங்க 3 போடுமா No. 3 போடுமா no there is n element ஒரு element தான் இருக்கு so number of elements in the set b is equal to 1 is this null set no okay another example p is equal to Teacher, அந்த இடத்துல கொஞ்சம் சைன் ஆகுது. shine ஆகுதா மேலையா okay okay p is equal to multiples of 3 between 0 1 and 20 please mute yourself noise வந்துட்டு இருக்கு please mute yourself okay multiples of 3 between 1 and 20 who can tell the elements 3 the multiples 1 க்கும் 20 க்கும் இடையில 3 6 9 12 12 12, 15 18, 18 enough. 21 21 வருமா No. no because they are asking between 1 and 20 so it's enough now tell me what is the number of elements in the set p 6. 1 2 3 4 5 6 good okay now Yes. again q even numbers between 1 and 20 even numbers between 1 and 20 tell the elements 2 2, 4, 6, 8 8, 10, 10 12 14 16 18, 18 can we write 20 no why between yeah they're asking even numbers between 1 and 20 so we can't write that 20 they're asking between no so what's the number of elements in the set q 9 1 2 3 4 5 6 7 8 9 9.
Okay. With that, can we write 3 is an element of P? Is it right? No. Yes. 3 Yes. is an element of P. P Yes. in the elementல 3 வந்து ஒரு sorry P in the setல 3 வந்து ஒரு எலிமெண்டா இருக்கு. ஓகேயா? இங்க இருக்கு P in the set. Set Yes. P. Here 3 in the element ஒன்னு இருக்கு. So this is right. I'm writing 5 is the element. Yes, Shaina Hada. 5 is the element of P. No. 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 Why? In the set P, is there any 5? No. No. 3 இருக்கு, No. 6 இருக்கு. Between 5 இல்ல. So this is wrong. டீச்சர் ஐயா கடைசி விளங்கப்படுத்துறது. Yeah? டீச்சர் நீங்க முதல் விளங்கப்படுத்துறது எல்லாம் போர்ட்ல இருக்குதானே, கடைசியா Yeah. விளங்கப்படுத்துறது ரேஸ் பண்ணிட்டு திரும்ப ரைட் பண்ணிருப்பா. Okay, okay. Last. Yeah, இங்க ரைட் பண்ண விளங்குதா? நோ நோ. No, teacher. I'm writing here 3 is an element of P. Is it right? எஸ். P in element P in setல 3 வந்து ஒரு எலிமெண்டா இருக்கு. So it's right. 8 is an element of P. Is it right? No, teacher. Wrong. ராங். No. Because 8 வந்து P குள்ள இருக்கா? நோ. No. Then 10 is not an element of P. Is it right? Yeah. 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 Why? Yeah. 10 வந்து P ல இருக்கா? 10 element வந்து P ல இருக்கா? No. 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 அவங்களும் அதுதான் சொல்றாங்க பாருங்க. 10 is not an element of P. P குள்ள 10 இல்லன்னு சொல்றாங்க. So it's right. Okay, no. 5 ஓகே டீச்சர். is not an element of Q. Is it right? எஸ். Yes. Yes. Right. Q ன்ற செட்ல எங்கயாவது 5 இருக்கா? நோ. No. No. அவங்களும் அதுதான் சொல்றாங்க பாருங்க. 5 is not an element of Q. So the answer is correct. 10 is the element of Q. Correct. கரெக்ட். Yeah, good. Here Q ன்றதுக்குள்ள 10 இருக்கு. So it's right. Okay, no. Okay, no. Okay, Here. teacher. Okay, teacher. ஓகே டீச்சர். Okay, teacher. உங்க எல்லாத்தையும் அந்த yesterday send பண்ணின null set exercise இருக்கு தானே கையில? Okay, Take that. teacher. Take that. அதுல நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி பார்க்க தேவையில்லை. ரைட்? எலிமெண்ட்ஸ் எழுதி பார்க்க தேவையில்லை. செட் நோட்டேஷன் எழுதி பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் அது நல் செட்டா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணினாலே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் x is equal to the positive whole numbers less than 0. Positive whole numbers less than 0. Positive இருக்கணும், less than 0 இருக்கணும். Is the null set? Oh, yeah. Yeah, because 0 விட குறைவா பாசிட்டிவா இருக்குமா? No.
நெகட்டிவா தான் இருக்க போகுது. 0 விட குறைஞ்சிருந்தா -1 -2 -3 -4 மைனஸ்ல அப்படியே போயிட்டு இருக்க போகுது. சோ பாசிட்டிவ்ல வருதா ஏதாவது ஹோல் நம்பர்ஸ்? டீச்சர் யா -9 வரங்காட்டும் வரும் தானே? என்னமா? -9 வரங்காட்டும் வரும் தானே? -9 வரையும் இல்ல, இன்ஃபினிட்டி. -10 -11 -100 -101 -900 -1000 இப்படி போயிட்டே இருக்குமா? அவங்க வந்து லிமிட் பண்ணலையே. பாசிட்டிவ் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 0ன்னு நார்மலா தான் சொல்லியிருக்காங்க. லிமிட் பண்ணலையே. 0 and -10 லிமிட் பண்ணினால் -9 வரைக்கும் லிமிட் பண்ணல. சோ நோட்ல கமனா சொல்றாங்க பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் 0 மீன்ஸ் அங்க இன்ஃபினிட்டி எவ்வளவு வேணாலும் வரலாம், ஆனா மைனஸ்ல தான் வரும். ரைட். சோ இங்க எங்கயாவது 0க்கு குறைய உள்ள பாசிட்டிவ்ஸ் இருக்கா? பாசிட்டிவ் ஹோல் நம்பர்ஸ் இல்ல டீச்சர். நோ. நோ. சோ எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் என்னவா இருக்கு? எலிமெண்ட் என்னவா இருக்கு? நல் செட்டா இருக்கு. ஓ நம்ம இத எப்படி டினோட் பண்ணுவோம்? So X is the null set. First question. Right? அதுல x is equal to ன்னு தந்திருக்காங்க. அதுக்காக நீங்க வந்து அந்த இன்டிஜர்ஸ்லாம் எழுதிட்டு இருக்க தேவையில்லை. ரைட்? அது ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணினால் போதும். அது வந்து is it null set or not? Okay. So is this X is the null set. Second question, y. Y is equal to odd numbers that are divisible by 2. odd number இருக்கணுமா 2 ஆல டிவைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணுமா? நோ. எங்கயாவது odd numbers 2 ஆல டிவைட் ஆகுதா? நோ. odd numbers 1 3 4 5 7 9 11 101 103 odd numbers-னா என்ன 2 ஆல டிவைட் ஆகாதது தான் நாம odd numbers னு சொல்லுவோம். even numbers-னா 2 ஆல டிவைட் ஆகிற numbers-னா even numbers னு சொல்லுவோம். சோ odd numbers-னால மீனிங் என்ன? 2 ஆல டிவைட் ஆகாது. இங்க odd numbers னு சொல்லி 2 ஆல டிவைட் ஆகணும்னு சொல்றாங்க. is it right? ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கா? No. So y is equal to null set. Okay. Y is the null set. டீச்சர் You understand? அந்த அப்படி பிழையா வந்து தோலுக்கு நாங்க அப்படி நல் செட்டா போடுறேன். அங்க எந்த எலிமெண்ட்ஸ்மே இல்ல. odd numbers 2 ஆல டிவைட் ஆகுற odd numbers எதுவுமே இல்ல. எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. சோ அது வந்து null set. ஓகே டீச்சர். Okay. Third one, Z is equal to people with height more than 3 meter. நோ. 3 மீட்டருக்கு ஹைட் ஆன people. நோ. இருக்காங்களா? கவனா பாருங்க. இருப்பாங்களா? நோ. 3 meter. No. Possibility குறைய. So this is also null set. Z is also null set. Fourth one, P is equal to multiples of 10 between 11 and 99. P is equal to multiples of 10 between 11 and 99. 10 multiples இருக்கணும். 11க்கும் 99க்கும் இருக்கணும். இடையில இருக்கணும். Can you tell? 12 20 20 30 40 50 60 70 80 90. 10 வருமா? நோ. No. Why?
between. Yeah, they're asking 11 and 99. அப்ப அதுக்குள்ள 10 include ஆகுதா? No, 20 தான் start ஆகுது. So, is this null set? No. No. Because here 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. There are 8 elements in the set P. Number of elements in the set P is equal to 8. இங்க 0 வந்திருக்கா? No. No, 0 வந்திருந்தால் தான் அது null No. set. இங்க வரையில 8 elements இருக்கு. So, this is not a null set. Fifth question. Q is equal to letters in the word good. Good in the word இருக்கிற letters. G-O-D. Very good. Capital அதுல symbol தந்திருக்காங்க. So நம்ம symbol கொடுப்போம். G, O, D. D. Teacher. Yeah. Number of அப்படின்னு அந்த நீங்க மேல உள்ள क्वेश्चन சொன்னீங்க அந்த நம்பர் மாதிரி நாங்க எழுதணுமா? அதே மாதிரி எழுதணும். No, just identify பண்ணிட்டு அது null set இல்லையான்னு நீங்க அதுல மென்ஷன் பண்ணினால் போதும். இதுல உள்ள number of p or what is the அந்த elements அப்படி நீங்க டோட்டலா எழுதணும்னு இல்ல. நான் இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எழுதிட்டு போறேன். நீங்க வந்து அப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணினால் போதும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது null set இல்லையான்றதை மென்ஷன் பண்ணினால் போதும். ஓகே? ஓகே டீச்சர். Okay. In number of elements in the queue. 1, 2, 3. 2, 3. So is this null set? No. Not null. Null set No. illa. R is equal to numbers more than 100. Numbers more than 100. More than 100 இருக்கணும். More than 100 இருக்கணும். அதுல உள்ள digits 1, 2, 3 இருக்கணும். Numbers more than 100 with digits 1, 2, 3. 1, 2, 3 இத யூஸ் பண்ணி 100க்கு மேல வந்து ரைட் பண்ணணும். Can we write? Yeah. 123. 132. Can we write now? 231. Very good. 231. 230. And 321. 321. வேற ஏதாவது எழுதலாமா? No. No, it's enough. So R is equal to 123, 132, 231, 213, 312 and 321. All are used by 1, 2 and 3. And all numbers are more than 100. So what is the number of elements in the set R? 1, 7. 2, 7. 3, 4, 5, 6. 6 mark. 6. So is this null set? No. No. Okay, teacher. Okay. Yes. Next question. S is equal to multiples of 7 between 2 and 5. No. Multiples of 7 between 2 and 5. 7 multiples இருக்கணும், 2க்கும் 5க்கும் இடையில இருக்கணும். Is there any elements? No. First multiples of 7ல first வர element is 7 தான். Okay, no? 7 தான். 2க்கும் 5க்கும் இடையில 7 இருக்கா? No, teacher. So S is equal to null set. Oh, here. Number of elements in the set S
What is the number of elements? 0. 0. So this is the null set. Okay, no? Next question. T is equal to 0. So the number of elements in the set T. 1. 1. Why? இங்க 0க்கு வேல்யூ இல்லனா கூட there's an element, no? No matter then elements have value or not. We just want, is there an element? Yeah, there's an element. So this is not a null set. Can you understand? 0க்கு வெளிய இருக்கா இல்லையான்றது நமக்கு ஒரு விஷயமே இல்ல. ரைட்? ஏதோ ஒரு எலிமெண்ட் அங்க இருக்கா? யா இருக்கு. ஒரு எலிமெண்ட் இருக்கு. அது 0வா இருந்தால என்ன, வேற ஒரு வேல்யூவா இருந்தா என்ன? அங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு. So this is not a null set. இருந்தாலே null set இல்ல. ஓகே, இங்க 0 வருது, அதனால இங்க 0 வருமா? No. No. 0ன்றது ஒரு எலிமெண்ட். So 1. Next question. V is equal to null set denote பண்ற அந்த symbol. Null set denote பண்ற the symbol. Now tell me the number of elements in the set V. 1. Because yeah இங்க நம்ம நம்பர்ஸ் வந்தா என்ன, லெட்டர்ஸ் வந்தா என்ன, சிம்பிள் வந்தா என்ன, ஒரு வேர்ட் வந்தால் என்ன, நோ மேட்டர், அத நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அங்க ஒரு எலிமெண்ட் இருக்கா? யா, there is an element. அது சிம்பிளா இருக்கலாம், ஒரு ஜீரோவா இருக்கலாம், ஒரு வெளிய உள்ள ஒரு டிஜிட்டா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம், ஓல் டோட்டல் வேர்டா இருக்கலாம், மாத்திரை கம்பஹா அப்படி டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம், நோ மேட்டர், அங்க எலிமெண்ட் இருக்கா? So this is not a null set. Can you understand? இத பார்த்துட்டு குழம்பு இல்ல, இது null set தானே, இது null set டினோட் பண்றது தானே. So null set இருந்தா இதுவும் ஒரு null set நம்ம குழம்பிட கூடாது. null set டினோட் பண்ற அந்த சிம்பல் தான் அந்த எலிமெண்டா இருக்கு. So அங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு. This is not a null set. Okay, no? Okay. Next question. W equals even prime numbers. Even prime numbers. Even numbers இருக்கணும், prime number இருக்கணும். Is there an element? Even number இருக்கணும், prime number இருக்கணும். Is there an element? Yes. Yeah. What is the element? 2. 2. Good. Prime numbers na enna, it can be divided by 1 and itself. 1ஆல டிவைட் ஆகணும், n தன்னால டிவைட் ஆகணும் சொல்வாங்க. 1 சொல்லுங்க prime numbersலாம், 10க்குள்ள உள்ள prime numbersலாம் சொல்லுங்க. 2 3 5 7 9 வருமா? No. No, because 9 வந்து 1ஆல டிவைட் ஆகும், 9ஆல டிவைட் ஆகும், and 3ஆல கூட டிவைட் ஆகும். So அங்க வந்து 1ம் 9ம் தான் இருந்திருந்தா prime number. 3ஆல டிவைட் ஆகும்ன்றதால 9 is not a prime number. And 11 13 இப்படி போயிட்டே இருக்கும். Now see here, எங்கயாவது prime numbers வந்து even number-ஆ வருதா? ஓ 2 மட்டும் தான். Yeah, 2 மட்டும் தான் வருது. எல்லாமே odd numbers தான். Because 2க்கு பிறகு வர ஈவன் நம்பரா இருந்தா அது 2ஆல டிவைட் ஆகிடும். 2ஆல டிவைட் ஆகினால் அது prime numberக்குள்ள வருமா? No, because prime numberன்றது it can be divided by 1 and itself. Right? அதுக்கு factors வந்து 1ம் அந்த நம்பர் மாதிரி இருக்கணும். 11 எடுத்தா 11 factors என்ன? 1ம் 11ம். 13 எடுத்தா
13 1 தான் அதோட ஃபேக்டர்ஸ். சப்போஸ் 12 ஒரு பிரைம் நம்பரா என்று கேட்டா நோ, பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் எப்படியுமே அது ஈவன் நம்பரா இருந்தா 2 ஆல டிவைட் ஆகும். யா, சோ ஈவன் நம்பர் வந்து பிரைம் நம்பரா வராது எக்ஸெப்ட் 2. 2 தவிர எந்த ஒரு நம்பரும் ஈவன் நம்பர் பிரைம் நம்பரா வராது. ஓகே நோ, so they are asking even number, even prime number, so there's an element 2. So the number of elements in the set W, 1. So is this a null set? No. Okay. Next question. X is equal to prime square number. Prime number இருக்கணும், square number இருக்கணும். Prime number இருக்கணும், square number இருக்கணும். Tell me square numbers in the series. 1 into 1 1, 2 into 2 4, 3 into 3 9, 4 into 4 16, 5 into 5 25, 6 into 6 36, 70 into 7 49, 8 into 8 64, 9 into 9 81, and 10 into 10 100. Good. இங்க எங்கயாவது பிரைம் நம்பர் வருதா? இந்த ஸ்கேர் நம்பர்ஸ்க்குள்ள எங்கயாவது பிரைம் நம்பர் வருதா? No, because 1 வந்து பிரைம் நம்பர் இல்ல, பிரைம் நம்பர் 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த எந்த ஒரு நம்பர்ஸும், இதுல உள்ள எந்த ஒரு நம்பர்ஸும் 1 in itself ஆல மட்டும் டிவைட் ஆகும்? No. இங்க பாருங்க, 4 எடுத்தா 1 ஆலயும் 4 ஆலயும் டிவைட் ஆகும், இடையில 2 ஆல டிவைட் ஆகும். Yeah, 2 ஆல டிவைட் ஆகும். So this is not a prime number. 9 எடுப்போம், 1 ஆலயும் 9 ஆலயும் டிவைட் ஆகும், 3 ஆல கூட டிவைட் ஆகும், because it's a square number. Square number னா ஒரே நம்பர் again multiple ஆகிறது, 3 into 3. So இது வந்து prime number இல்ல. 16 எடுங்க, 1 16 2 4 and 8 also. So எங்கேயுமே ஒரு எந்த இடத்துலயுமே ஸ்கேர் நம்பர்ஸ் வந்து என்ன prime number-ஆ வர இல்ல. So there is an element? No. So X is the null set. Y, last one. Y is equal to A ன்னு சொல்றாங்க. அந்த A என்னவா? is not equal to whole number. Y ன்றது A, அந்த A எப்படிப்பட்டதா இருக்குமா? is not equal to whole number. whole numberக்கு ஈக்குவலா இருக்காமலுக்கு இருக்குமா? so whole numberனா என்ன? டெசிமல்ஸ்ல வராமலுக்கு டோட்டலா இருக்கிறது தான் என்ன? whole number. ரைட், whole numberக்கு ஈக்குவல் இல்லனா மீனிங் என்ன? அதோட இது டெசிமல் நம்பர், டெசிமலா இருக்கணும். குட், டெசிமலா இருக்கும். சோ நம்ம இது வந்து அவங்க லிமிட் பண்ணி சொல்ல இல்ல, ஹோல் நம்பரா இல்லாம இருந்தால் போதும், லிமிட் எதுவுமே சொல்ல இல்ல. சோ we can write randomly 1.2 3.5 7.9 8.8 1 2 9.001. This all are the decimal and it's not equal to whole number. So is Y
is y having an element? Yes. Yeah, there are lots of elements. So is y null set? Is y the null set? No. No. Okay, no. அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ்ல இருக்கு. Can you understand what is null set and Yes. not? Yes. So you can identify whether it's null set or not. And you just know what is null set. What is null set? A set which has no elements is called null set. எப்படி denote பண்ணுவோம்? How to denote it? Only within curly bracket o 0 போட்டு க்ளோஸ் பண்ற ஒரு symbol போடுவோம். And the main point, the number of elements in the null set is always, come on, 0. 0. Very good. எப்பவுமே ஒரு null set எலிமெண்ட்ஸ் வந்து 0வா இருக்கும். 0வா இருந்தால் தான் அது என்ன? Null set. So இதோட செட் யூனிட் வந்து அப்படியே இந்த ஆகுது. நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன் டு செட். செட்னா என்ன, அதை எப்படி டினோட் பண்றது, எப்படி நம்ம ரைட் பண்றது, அதெல்லாம் பார்த்தோம். Okay. When we are able to list all the elements, we write each element only once within curly bracket separated by commas. Letters ஒன்னு தந்த ஒரு வேர்ட் ஒன்னு தந்து அதுல உள்ள லெட்டர்ஸ் எலிமெண்டா தாங்க அப்படின்னு கேட்டா how to write it? ஒரு லெட்டரை திருப்ப எழுதக்கூடாது. ஒரே லெட்டரை திரும்ப மென்ஷன் very good. பண்ணக்கூடாது. only once தான் each letter வந்து only once தான் மென்ஷன் பண்ணிருக்கணும். curly bracketல இருக்கணும். கமா போட்டுருக்கணும், செப்பரேட் பண்ணிருக்கணும் கமா போட்டு. and இன்னொரு விஷயம், சில பேர் இப்ப இதுல சொல்றாங்க பட்டர்ஃப்ளைன்னு ஒரு வேர்ட் தந்து the letters in x is equal to the letters in word butterflyன்னு சொல்றாங்க. எலிமெண்ட் சொல்லுங்க. b u r f l y. Number of elements in the x 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இதுல இந்த டபுள் டி மட்டும் வரல, ஒரு டி வருது. இதுல நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் என்னன்னா y ன்னு லாஸ்டா போட்டுட்டு y க்கு போற ஏதாவது எலிமெண்ட் வருதா? இல்ல, வரல. and இங்க வந்து கமா போட்டுறது. லாஸ்ட்க்கு curly bracketக்கும் y க்கு இடையில கமா போட்டுறது. that is wrong. அப்படி போட கூடாது. ஓகே, yesterday கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். மாத்தரை அதுக்கு எலிமெண்ட் சொல்லுங்க. m t a t r ரைட். இதுக்கு அப்புறம் r க்கு அப்புறம் ஏதாவது இருக்கா? இல்ல, கமா போட்டு போடக்கூடாது. that is wrong. இன்ட் பண்ணும்போது கமா போடக்கூடாது. curly bracketக்கும் லாஸ்ட் லெட்டருக்கும் இடையில கமா வராது. ப்ளீஸ் கன்சிடர் தட். ஓகே, நீங்க அனுப்பின क्वेश्चंसல நிறைய பேர் அந்த மிஸ்டேக் விட்டுருந்தீங்க. லாஸ்டா curly bracketக்கும் லெட்டருக்கும் இடையில கமா வராது. We want to separate the each letters by commas, but in the last letter and curly bracket இடையில எப்பவுமே always கமா வராது. ஓகே, ப்ளீஸ் கன்சிடர் பண்ணணும். between சொல்வாங்க, less than சொல்வாங்க, greater than சொல்வாங்க, from 1 to 10 சொல்வாங்க. so from 2 சொல்றாங்களா, less சொல்றாங்களா, greater than சொல்றாங்களா, or between சொல்றாங்களா, அதையும் கன்சிடர் பண்ணுங்க. between சொன்னாங்களா இருந்தா
between 2 and 20 means 2 or 20 கன்சிடர் பண்ணக்கூடாது. between என்ன இருக்கோ 3 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 19 அதுக்குள்ள உள்ளதுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். Can you understand? Okay, yeah, teacher. Okay. And less than 100 ன்னு சொல்றாங்களா இருந்தா நம்ம எதுல இருந்து கன்சிடர் பண்ணணும்? 99 ல இருந்து தான் கன்சிடர் பண்ணணும். greater than 20 ன்னு சொல்றாங்களா இருந்தா இதுல இருந்து கன்சிடர் பண்ணணும்? 21 ல இருந்து கன்சிடர். Yeah. Okay. from யூஸ் பண்றாங்க. from 8 to 100 ன்னு சொல்றாங்க. now எப்படி கன்சிடர் பண்ணலாம்? இந்த இடத்துல 8 உம் 100 உம் வரும். ஓகே, from to யூஸ் பண்ணாங்களா இருந்தா இந்த இடத்துல வரும். அந்த சொல்லிருக்க மென்ஷன் பண்ணிருக்க நம்பர்ஸும் சேர்ந்த மாதிரி இன்க்ளூட் பண்ண மாதிரி வரும். because from 8 to 100 means 8 ல இருந்து 100. so 8 உம் அந்த இடத்துல இன்க்ளூட் ஆகும், 100 உம் இந்த இடத்துல இன்க்ளூட் ஆகும். between, less than, greater than சொன்னாங்களா இருந்தா அந்த மென்ஷன் பண்ண நம்பர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே நோ